விவோவோட T4 இந்த போன்ல என்னதான் 7300 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும் இது யாருக்கு செட் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த போன்ல இதோட பேட்டரியோட சேர்த்து இதோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, ஹீட்டிங்னு ஒன்னு விடாம ரியல் டைம் டெஸ்டிங்ல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு மட்டும்தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இந்த சேனல் வளரும். இப்போதைக்கு 100க்கு 3 பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது உள்ள எல்லா விதமான கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். போனு, கேஸ், பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, டைப் சி டு டைப் ஏ கேபிள், 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டர்னு சொல்லி எதையுமே உங்க மிஸ் பண்ணல. எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ இதோட டிஸ்ப்ளே சைட் பார்க்கும்போது இங்க 4 பக்கமும் வளைவான டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு நல்லா பிரீமியமா இருக்கு. இங்க 6.77 இன்ச்ல ஃபுல் HD AMOLED டிஸ்ப்ளே தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதோட ஓவரால் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. இங்க 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்ல டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமும் சிறப்பா கொடுத்திருக்காங்க. இங்க பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது இன்டோர்ல நல்லாவே கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்லயும் சிறப்பாவே இருந்துச்சு. இங்க 1300 நெட்ஸ்க்கான ஹை பிரைட்னஸ் மோட் கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்திருக்காங்க. இங்க யூடியூப்ல 4K HDRல 60 fps உங்களால வீடியோ பார்த்துக்க முடியும். இப்போ இந்த போனோட ஸ்பெஷலான இதோட பேட்டரி சைஸ் எல்லாம் ஓகே. இதோட ரியல் டைம் டெஸ்டிங் எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். இங்க இந்த 7300 mAh பேட்டரிக்கு இதோட திக்னஸ் லெவல் பார்க்கிறதுக்கு கம்மியா இருக்கு. இதுக்கு காரணம் இங்க சிலிக்கன் ஆனோட் பேஸ்ட் பேட்டரிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால இதோட திக்னஸ் கம்மியா இருக்கிறது மட்டும் இல்லாம வெயிட் மேனேஜ்மென்ட்டும் நல்லா பண்ணிருக்காங்க. என்ன நீங்க ஒரு 5 நிமிஷத்துல இருந்து அதிகமா நீங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்க கையில வெயிட்ட ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த போனை நீங்க யூஸ் பண்ணி ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் பண்ண முடியும். அதாவது உங்கள்ட்ட ஏதாவது TWS இருக்கு, நெக் பேண்ட் இருக்கு, இல்ல இன்னொரு ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னா கூட இது மூலமா உங்களால சார்ஜ் பண்ண முடியும். கேம் விளையாடும் போது பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த போனை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது 0 to 100% ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. அது மூலமா 1 hour 15 நிமிஷத்துக்குள்ள ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. அந்த மோட நீங்க ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 30 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. இப்ப இதோட ஸ்கிரீன் ஆன் டைம்னு பார்க்கும்போது நம்ம டெஸ்டிங்ல கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 39 நிமிஷத்துக்கான பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு. இதுல எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளவு நேரத்துல என்ன மாதிரி கண்டிஷன்ல எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரைன் பண்ணுது அப்படின்றத இந்த சார்ட்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன். இது மூலமா உங்க யூஸ் கேஸுக்கு எப்படி பேட்டரி ட்ரைன் பண்ணுதுன்றத பாத்துக்கோங்க. இப்ப இங்க இருந்து இதோட டிசைன் செட் பார்க்கும்போது Vivo T4ல இதோட பேக் டிசைன் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. முக்கியமா இது டைல்ஸ் டிசைன் மாதிரி இருந்தாலும் இங்க ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு முக்கியமா இந்த கேமரா பம்பை சுத்தி இருக்கிற அந்த வளையம் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இதோட ஓவரால் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது இங்க IP65 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அது ஒரு டிராபேக் தான். தண்ணிலாம் லைட்டா ஸ்ப்ரே ஆனிச்சுனா தப்பிச்சுக்கும். ஆனா தண்ணிக்குள்ள போட்டா மாட்டிக்கும். அதனால கவனமா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டைமண்ட் கிளாஸ் ஷீல்டுன்ற ஒரு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட ஓவர்வியூன்னு பார்க்கும்போது டாப்ல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடைச்சிரும். லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கு. பக்கத்துல டைப் சி போர்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்துல மைக், அப்புறம் சிம் கார்டுக்கான ட்ரேல உங்களுக்கு 2 சிம்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. அது ஒரு டிராபேக் தான். இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஏரியா இதோட பெர்ஃபார்மன்ஸ். இங்க ஸ்னாப்டிராகனோட 7s Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. வழக்கமா இந்த T சீரிஸ்ல உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இந்த போன்ல அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இது முழுக்க பேட்டரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ நம்மளோட டெஸ்டிங்க்கு வருவோம். இங்க பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டுல அரௌண்ட் 7.8 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. தெர்மல் த்ராட்லிங்ல சுத்தமா த்ராட்லிங்கே கிடையாது. பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஆனா 3D மார்க் ஸ்டெபிலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் நல்லா இருந்தாலும் ரியல் டைம் டெஸ்டிங்ல ஒரு சில விஷயங்கள்லாம் காத்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த போன் நீங்க நார்மல் யூஸ்க்காக யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது. ஆனா நீங்க இந்த போனை வச்சு கேம் பிளே பண்ண ட்ரை பண்றீங்கன்னா BGMIல உங்களுக்கு 60 fps சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஸ்மூத்ல. இத வச்சு நீங்க கேம் பிளே பண்ணும்போது ஒரு 30 நிமிஷத்துல சின்ன ஃப்ரேம் டிராப்போட நீங்க கேம் பிளே பண்ணலாம். ஆனா நீங்க 30 நிமிஷத்தை கிராஸ் பண்ணும்போது நிறைய ஃப்ரேம் டிராப்ஸ் இருக்கு. சோ இது கேமிங் ஃபோக்கஸா லான்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இதோட ஹீட்டிங் மேனேஜ்மென்ட் பத்தி பேசும்போது நார்மல் யூசேஜ்ல உங்களுக்கு மேஜரான ஹீட்டிங்லாம் நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஆனா கேம் பிளே பண்ணும்போது இந்த போன்ல உங்களுக்கு கொஞ்சமா சூடாகுது. அது என்னடா கொஞ்சமான்னு கேக்குறீங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு 43 டிகிரியை டச் பண்ணுது 1 hour ரீச் பண்ணும்போது. இதே நீங்க ஒரு 30 நிமிஷம் விளையாடும் போது மேக்ஸிமம் 41 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுது. ஒருவேளை அந்த 43 டிகிரி செல்சியஸ்ல ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது இந்த போன்ல உங்களுக்கு நடக்கல. இப்போ இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது பின்னாடி உங்களுக்கு நிறைய கேமரா சென்சார் இருக்கிற மாதிரி தெரியும்.
ஆக்சுவலா உங்களுக்கு இருக்கிறது ரெண்டு கேமரா சென்சார் தான். அதுல ரெண்டாவதா இருக்கிறது சும்மா 2 மெகா பிக்சல் சென்சார் தான். அதனால பெரிய அளவுக்கான யூஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரைமரி சோனியோட IMX882 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க மூணாவதா இருக்கிறது IR பிளாஸ்டர். இதை நீங்க ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மெயின் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டே லைட்ல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் வந்து டீசென்ட்டா இருக்கு. லோ லைட் போறீங்கன்னா டீடைல்ஸ் ஓகே, ஆனா லோ அண்ட் மிக்ஸ்டு லைட் கண்டிஷன்ல கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. இதே நீங்க ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் போகும்போது டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. முக்கியமா நீங்க ஈவினிங் டைம்ல எடுக்கும்போதும் சரி, மிக்ஸ்டு லைட்டிங் கண்டிஷன்லயும் சரி, ஹியூமன் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கிற மாதிரி தெரியல. அதை அவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ இதோட ஃப்ரண்ட் கேமரா பத்தி பேசும்போது 32 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. சென்சார் சைஸ் தான் பெருசா இருக்கு, ஆனா இதோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. இதுல நீங்க ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது ஸ்கின் டோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. முக்கியமா பேக் லைட் கண்டிஷன்லாம் எடுக்கும்போது நல்லாவே தடுமாற செய்யுது. இங்க வீடியோ குவாலிட்டி பத்தி பேசும்போது பேக்ல உங்களுக்கு 4K 30 fps கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு டீசென்ட்டா இருக்கு, டீடைல்ஸும் டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 4K 30 fps கான சப்போர்ட்னு சொல்றாங்க. ஆனா இதோட ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஜிட்டர்னஸும் ரொம்பவே நிறையவே ஃபீல் ஆகுது. இங்க ஓவராலா ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு சொதப்பல் மூமெண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி, இது மட்டும் இல்லாம இன்னொரு ஏரியால Vivo சொதப்பிருக்காங்க. அது இதோட ஸ்பீக்கர்ஸ். இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசென்ட்டா இருக்கு. அந்த டுவல் ஸ்பீக்கர்ல கேக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க தடபடுது. ஒருவேளை நீங்க ஹெட்போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கேக்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு 3.5mm ஜாக்லாம் இங்க கிடைக்காது. இங்க ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்ற ஏரியால ஒரு குறை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த போன்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அக்யூரசி நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. இப்போ இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்க UFS ஓட 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. ஆனா 20,000 ரூபாய் பட்ஜெட்ல UFS ஓட 3.1 சப்போர்ட் கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இப்போ இதோட நெட்வொர்க்ஸை பத்தி பேசும்போது இங்க உங்களுக்கு 10 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. மேல உங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் நெட்வொர்க் குவாலிட்டியும் சரி, காலிங்கோட குவாலிட்டியும் சரி நல்லாவே இருந்துச்சு. மேஜரான கால் டிராப் வந்து நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் அதர் நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது Wi-Fi 6 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்ல 5.2 வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுது. NFC கான சப்போர்ட் கிடையாது. அதாவது கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் இந்த போனை வச்சு நீங்க பண்ண முடியாது. ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கொடுத்திருக்காங்க. இங்க FunTouch OS 15ல தான் இந்த போன் ரன் ஆயிட்டு இருக்குது. இங்க ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் FunTouch OS 14 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா ரீசெண்டா இருக்கிற காம்படிஷன்ல இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல இன்னும் நிறையவே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. மற்றபடி உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறையவே கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் எல்லா விதமான அப்ளிகேஷனையும் உங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் வழக்கமா வர மாதிரி நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. முக்கியமா அந்த லைவ் கட் அவுட், AI எரேஸ், போட்டோ என்ஹான்ஸ், அப்புறம் சர்க்கிள் டு சர்ச், AI நோட் அசிஸ்டன்ட்ஸ்னு சொல்லி நிறையவே கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபைனலா இதோட பிரைசிங் வரும்போது 8GB 128GB வேரியன்ட் 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் வந்து போகும். ஆனா இந்த கார்டு ஆஃபர் அப்படின்றது சப்ஜெக்டிவ் தான். சில டைம் இருக்கு, சில டைம் இல்ல. சரி, அதெல்லாம் எனக்கு வேணாம். இந்த போன் இந்த பிரைஸ்க்கு வர்த்தா இல்லையான்னு சொல்லுன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை இப்ப சம்மரைஸ் பண்ணிடுறேன். இந்த போன்ல முதல்ல நல்லா இருக்கிற ஏரியா இதோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப எக்ஸலண்டா கொடுத்திருக்காங்க. இந்த குவாட் கர்வ்ல இது ஓவரால் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா கொடுத்திருக்காங்க. அப்புறம் டெய்லி யூசேஜ்க்கு காலிங்லாம் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. டவுன் சைடுன்னு பார்க்கும்போது இங்க ஃப்ரண்ட் கேமரால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. பேக் கேமராலையும் சில சொதப்பல் மூவ்மெண்ட் இருக்குது. அப்புறம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். IP65 பதிலா IP69 இருந்ததுதான் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கருக்கு பதிலா டுவல் ஸ்பீக்கரா கொடுத்திருக்கலாம். ஓகே, இவ்வளவுதான் இந்த வீடியோ. இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வச்சு உங்களுக்கு என்ன ஸ்பெக் தேவைப்படுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த போனை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஃப்லைன்ல நீங்க ஏதாவது போன் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுல விவோல Y சீரிஸ்ல Y300 Y300 Plus நீங்க வாங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது இந்த போன் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா இந்த போனை எந்த போனோட கம்பேர் பண்ணலாம், இன்னும் என்ன விதமான வீடியோ வேணும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு வரேன். அதுவரை நீங்க சேனல்ல உள்ள இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருங்க. பை பாய்.